மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை தமிழிசை சங்கத்தின் 80வது ஆண்டு பொன்விழா மற்றும் 120வது சர் ராஜா முத்தையா செட்டியார் பிறந்தநாள் விழா மதுரை தங்கராஜ் சாலையில் உள்ள ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. இதில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கவிப்பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கவிப்பேரரசு வைரமுத்துவிற்கு தமிழ் பெரும் கவி என்ற பட்டம் தமிழ் இசை சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ். ஜாகிர். மாண்புமிகு முதலமைச்சரின் பேராளராக வந்து தமிழிசை சங்கத்தின் விருதுகளை வழங்கி எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தமிழிசை சங்கத்தின் தலைவர், உலகுக்கெல்லாம் இந்தியாவின் தொழில் அடையாளமாக திகழும் தொழில் அரசர் ஐயா ஏசி முத்தையா அவர்களே, வணக்கத்துக்குரிய பெருமாட்டி செந்தமிழரசி தேவகி முத்தையா அவர்களே, அரங்காவலர் மோகன் காந்தி அவர்களே, பல்கலை வாணி விசாகா ஹரி அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கும் அரங்காவலர் சொக்கலிங்கம் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, வெற்றி தமிழர் பேரவையின் வெற்றி தரகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்றே மெய்மறந்து நிற்கிறேன். எத்தனை முறை விருது பெற்றாலும் ஒரே ஓர் உணர்ச்சி மட்டும்தான் மேலோங்கி நிற்கிறது. அது வேறொன்றும் இல்லை, வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம்பூச்சிகள். அந்த வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் எனக்குள் ஒரு சிறிய செல்லமான அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த விருதுக்கு நீ பொருத்தமானவன்தானா? இந்த விருதுக்கு இனியாவது உன்னை தகுதிப்படுத்திக் கொள்வாயா? இந்த விருது என்பது உன் தகுதிக்காக வழங்கப்பட்டதா? சமூகம் உன் மீது வைத்திருக்கும் பாசத்துக்காக வழங்கப்பட்டதா? அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, இங்கே நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஓர் அமைச்சர் ஆற்றிய சொற்பொழிவு அல்ல. கலைஞரால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர் நிகழ்த்திய சொற்பொழிவும் அல்ல. இந்த சொற்பொழிவு உயிரெல்லாம் தமிழை தேக்கி நின்ற ஒருவனுடைய வெளிப்பாடு என்றுதான் நினைக்கிறேன். அமைச்சர் அவர்கள் இந்த விருது பெறுவதற்காக முதலமைச்சரின் சார்பில் வருகிறார் என்கிற போதே நான் மகிழ்ந்து போனேன். ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு வைரமுத்து உன் காதுகளை தயாரித்துக் கொள் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அவர் எப்போதுமே என்னை ஏமாற்றியதில்லை. எந்த மேடையிலும் நான் எதற்காக இந்த மேடைக்கு வருகிறோம், ஒரு சொற்பொழிவு என்பது தமிழர்களே, அந்த சொற்பொழிவாளன் தான் அறிந்ததை சொல்லுவது அல்ல, அந்த சபைக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து சொல்கிறவன் தான் நல்ல சொற்பொழிவாளர். தனக்கு தெரிந்ததையெல்லாம் கொட்டிவிட்டு போகிறவன் அல்ல சொற்பொழிவாளர். தனக்கு தெரிந்ததையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எது மட்டும் தெரிய வேண்டுமோ அதை எடுத்து சொல்கிறவன் தான் சொற்பொழிவாளர். அந்த வகையில் தமிழ்நாட்டின் 10 சொற்பொழிவாளர்களில் தலை சிறந்த ஒருவராக தங்கம் தென்னரசு அவர்களை நாம் கொண்டாடுவோம். அவருக்கு கரவொலி தந்து நம்முடைய நண்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியில் நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சாதாரண தமிழ்ச்சங்கத்தில் விருது பெற்றிருக்கிறோம். இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளை குறித்துக் கொள்ளலாம். 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி
ராஜா முத்தையா மன்றத்தில் நிகழ்ந்த தமிழிசை சங்கத்தில் நானும் கலந்து கொண்டேன் என்று உங்கள் டைரியில் எழுதி வைத்தால் உங்கள் சந்ததி உங்கள் மீது புகழ்மாலை சூடும். தமிழிசை சங்கத்து விழாவில் கலந்து கொண்ட பரம்பரையான் நான் என்று உங்கள் பேரன் பேத்திகள் கூத்தாடுவார்கள். இது சாதாரண சங்கம் அல்ல, இந்த விருதும் சாதாரணம் அல்ல. என் நினைவு 94 ஆண்டுகளுக்கு பின்னால் சுற்றுகிறது. நான் இல்லை, இருந்தாலும் வரலாற்றின் முதுகில் ஏறிக்கொண்டு 94 ஆண்டுகள் பின்னோக்கி சுற்றுகிறேன். அந்த மேடையில் ராஜா அண்ணாமலை செட்டியார் இருக்கிறார். அவர் 4 பேருக்கு பொன்னாடை போர்த்துகிறார். யார் யாரையெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள், எந்தெந்த தமிழ் பெருமக்களை இந்த சமூகம் கொண்டாடி இருக்கிறது, நகரத்தார் சமூகத்துக்கு இந்த சமூகம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த மேடையில் ராஜாச்சர் அண்ணாமலை அவர்களால் பொன்னாடை போர்த்தப்பட்டவர்கள் 4 பேர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை முதலாம் அவர், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ஆய்வறிஞர் ஆராய்ச்சியாளர் ராகவையங்கார். யாரெல்லாம் தமிழின் முன்னோடிகளோ, யாரெல்லாம் எதிர்காலத்தால் போற்றப்படுகிறவர்களோ அவர்களை நிகழ்காலத்தில் போற்றி பாராட்டிய குடும்பம் இந்த ராஜா குடும்பம் என்றால் அது மிகையில்லை. Jallikattu dhotis and shirts from the house of Plateau.